நிறைய நாள் வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க எங்க ஊர் ஜனங்க கஷ்டப்பட்டதுக்கு ஏத்த பலன் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எங்க ஊருக்காக வந்து போராடினாரு. கண்டிப்பா வராதுன்னு ஒரு ஒரு அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த அனௌன்ஸ்க்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு அவரு நிறைவேத்திட்டாரு. அந்த வாக்குறுதி வந்துட்டு அவரு நிறைவேத்திட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. 1200 நாள் கிட்ட மட்டும் போராடி இருக்கிறோம். அவர் முதலமைச்சர் சொன்னது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எங்கள் சாமிக்கெல்லாம் ரொம்ப வேண்டுதலை பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நிறைவேற்றுவோம். கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் நன்றி நல்லா தெரிவிக்கிறோம். எங்கள் ஏகனாபுரம் விடுதலை ஆகிறதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. நம்ம மக்கள், நம்ம ஊரும், நம்ம சொத்து, அதை விட்டு போகக்கூடாது. போனா நாசமா சின்ன சில்லியா போயிடுவோன்றதுக்காக நான் உறுதியா சொல்றேன் சார். நான் அவர் வந்திருக்கிறாரு, எங்களுக்கு செய்வாரு. அவரை நாங்க தெய்வமா நினைக்கிறோம். சார் வந்த உடனே முதல்ல அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு ஏகனாபுரம் பரந்தூர் பசுமை நிலையத்தில் தான் வந்தார். வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதியை காப்பாற்றின ஒரே ஒரு ஆள் விஜய் சார் தவிர யாரும் கிடையாது. இவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் வரவும் முடியாது, வந்திருக்க முடியாது, வரவும் முடியாது. எங்களுக்கு அறிவிச்சதில் சந்தோஷம். எங்கள் மக்கள் எல்லையில்லா சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாறின உடனே எங்கள் கிராமத்து ஜனங்களுக்கு 99% வந்து எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. மனதார நான் எங்களுடைய கிராமம் 13 கிராமத்தை சேர்ந்து இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா கிராம மக்களும் வந்து குறிப்பாக விவசாய மக்கள் வந்து நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறோம். மனசு ரொம்ப சந்தோஷமா கொடுத்து அது ஆயக்கட்டமா 4 வருஷமா ஆயக்கட்டு. நாங்கள் எந்த ஊர் போடுற மண்ணை விட்டுட்டாங்க, எந்த ஊர் போடுறோம். 4 வருஷம் போராட்டம் தான். இப்போ எங்கள் மனசு திருப்தியாக போச்சு. இடம் மாறினால ஐயா வந்து அவருக்கு வணங்கணும். ஆனால் நாங்கள் எல்லாமே இந்த ஊர் ஃபுல்லாக அவர் இடம் போய் பார்த்து அவர் காலடி கும்பிட்டு வரது எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறாங்க. எங்கள் ஊருக்காக அவர் போராட்டம் பண்ணி இங்கே வந்து பருந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் பருந்தூர் விமான நிலையத்தை நான் நிறுத்துவேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் செஞ்சிட்டாரு. அதுக்காக நன்றி அவருக்கு. நைட்டும் பகலும் தூக்கம் இல்லை. இன்னைக்கு தான் நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம். இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்காக கோடி கோடி நன்றி அவருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.